ஓம் சாந்தி. நவம்பர் 25, 2025 காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஆத்மாவை சதோப்பிரதானம் ஆக்குவதில் அக்கறை கொண்டிருங்கள். எந்த பலவீனங்களும் எஞ்சி இருக்கவில்லை என்பதையும், மாயை உங்களை கவனக்குறைவானவர்கள் ஆக்கவில்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் உதடுகளிலிருந்து எத்தகைய மங்களகரமான வார்த்தைகள் சதா வெளிப்பட வேண்டும்? பதில்: இந்த மங்களகரமான வார்த்தைகளை சதா கூறுங்கள். நாங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுவோம். இதைவிட சற்றேனும் குறைந்துவிட மாட்டோம். நாங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தோம். நாங்கள் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகின்றோம். எவ்வாறாயினும் இந்த இலக்கு மிக உயர்ந்தது. எனவே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் அட்டவணையை சோதித்து பாருங்கள். உங்கள் இலக்கையும் குறிக்கோளையும் உங்கள் முன்னால் வைத்திருந்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். மன சோர்வடைந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இங்கு நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கும் போது சகோதர சகோதரிகளுக்கு விளங்கப்படுத்துங்கள். இங்கு ஆத்ம உணர்வில் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இதனை அவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இந்த விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் ஓர் ஆத்மா. எனது தந்தை எனக்கு கற்பிக்க வந்துவிட்டார். நான் எனது பௌதீக அங்கங்கள் மூலமாக கற்கின்றேன். தந்தையும் பௌதீக அங்கங்களின் ஆதாரங்களை எடுக்கின்றார். அவர் இவரின் மூலமாக கூறுகின்ற முதலாவது விஷயம், தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த மார்க்கம் ஞான மார்க்கத்திற்கு உரியது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது பக்தி மார்க்கம் என அழைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்ற ஒரே ஒரு பாடம், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இது மிக அத்தியாவசியமானது. வேறெந்த சத்சங்கங்களிலும் இதனை எவ்வாறு கூறுவது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். இந்நாட்களில் போலியான ஸ்தாபனங்கள் பலவற்றில் அவர்கள் நீங்கள் கூறுவதை கேட்டு அதை மீண்டும் அப்படியே கூறக்கூடும். ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனை விளங்கப்படுத்துவதற்கான விவேகத்தை அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரம் கூறுகின்றார், எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது பழைய உலகம் என பகுத்தறிவும் கூறுகின்றது. புதிய உலகிற்கும் பழைய உலகிற்கும் இடையில் பெருமளவு வேறுபாடு உள்ளது. அது தூய உலகமும் இது தூய்மையற்ற உலகமும் ஆகும். நீங்கள் அழைக்கின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். கீதையில் ஒரு கூற்று இருக்கிறது, சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஷரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். முதலில் உங்களுக்கு ஷரீர உறவினர்கள் எவரும் இருக்கவில்லை. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கு வருகின்றீர்கள். நினைவு கூறப்படுகிறது, நீங்கள் தனியாகவே வந்தீர்கள், தனியாகவே திரும்பி செல்ல வேண்டும். மக்கள் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் இதை புரிந்து கொள்கிறீர்கள். நாங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரை மூலமும் யோக சக்தி மூலமும் தூய்மையாகின்றோம். இதுவே ராஜயோகத்தின் சக்தி ஆகும். மற்றது ஹத்தயோகமாகும். அதன் மூலம் மனிதர்கள் குறுகிய காலத்திற்கே ஆரோக்கியமானவர்கள் ஆகின்றனர். சத்யுகத்தில் நீங்கள் ஹத்தயோகம் தேவைப்படாத வகையில் அங்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள். இந்த அழுக்கடைந்த உலகிலேயே நீங்கள் அதை செய்கின்றீர்கள். இது பழைய உலகம். இப்பொழுது கடந்து சென்றுவிட்ட புதிய உலகமான சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. எவரும் இதை அறிய மாட்டார்கள். அங்கு அனைத்தும் புதிதாகவே இருக்கிறது. விழித்தெழுங்கள் ஓ மனவாட்டிகளே, விழித்தெழுங்கள் என்ற பாடல் இருக்கிறது. புதிய யுகம் சத்திய யுகமும் பழைய யுகம் கலியுகமும் ஆகும். எவருமே இதனை சத்திய யுகம் என அழைக்க மாட்டார்கள்.
இப்பொழுது இது கலியுகம். நீங்கள் இப்பொழுது அந்த சத்திய யுகத்திற்காக கற்கின்றீர்கள். கற்பதன் மூலம் புதிய உலகில் ராஜ அந்தஸ்தை பெற முடியும் என வேறு எந்த ஆசிரியரும் உங்களுக்கு கூற மாட்டார். தந்தையை தவிர வேறு எவராலும் இவ்வாறு கூற முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. கவனக்குறைவாக இருக்காதீர்கள். பாபா தொடர்ந்தும் உங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் அல்லது என்ன வியாபாரத்தை செய்தாலும் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதியவாறு அதனை செய்யுங்கள். உங்கள் வியாபாரத்தில் ஏதாவது சிரமம் அல்லது பின்னடைவு ஏற்படும் பொழுதெல்லாம் இயன்றவரை நினைவில் அமர்வதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். ஏனெனில் அப்பொழுதே ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவீர்கள். வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் புதிய உலகிற்காகவே ராஜயோகம் கற்கின்றீர்கள். கலியுக ஆத்மாக்களால் அங்கு செல்ல முடியாது. மாயை ஆத்மாக்களின் சிறகுகளை துண்டித்து விட்டால் ஆத்மாக்கள் பறக்கின்றனர் இல்லையா? அவர்கள் தங்கள் சரீரங்களை நீக்கி வேறொன்றை எடுக்கின்றனர். ஆத்மாவே அனைத்திலும் அதிவேகமான ராக்கெட் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்புதிய விஷயங்களை கேட்கும் பொழுது வியப்படைகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அத்தகைய சின்னம் சிறிய ராக்கெட்டுகள். 84 பிறவிகளின் பாகம் உங்கள் ஒவ்வொருவரிலும் பதியப்பட்டுள்ளது. அத்தகைய விஷயங்களை உங்கள் இதயத்தில் வைத்திருப்பதால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். ஒரு பாடசாலையில் மாணவர்கள் தங்கள் கல்வியை நினைவு செய்கிறார்கள். உங்கள் புத்தியில் இப்பொழுது என்ன இருக்கிறது? புத்தி உங்கள் சரீரத்தில் இல்லை. மனமும் புத்தியும் ஆத்மாவான உங்களில் இருக்கின்றன. ஆத்மாவே கற்கின்றார். ஆத்மாவே ஒரு தொழிலை செய்கின்றார். சிவ் பாபாவும் ஒரு ஆத்மாவே. ஆனால் அவர் பரம்பொருள் என அழைக்கப்படுகின்றார். அவர் ஞானக்கடல். அவர் மிகவும் சின்னம் சிறிய புள்ளி. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் சமஸ்காரங்களினால் நிரப்பப்படுவதை எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது யோக சக்தியால் தூய்மையாகின்றீர்கள். அதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் கல்வியில் நீங்கள் தோல்வி அடையாதிருப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும். இதில் முதல் தரமான பாடம், இந்த ஆத்மாவாகிய நான் சதோப்பிரதானம் ஆக வேண்டும். எந்த பலவீனமும் எஞ்சியிருக்க கூடாது. இல்லாதுவிட்டால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். மாயை உங்களை அனைத்தையும் மறந்துவிட செய்கின்றாள். ஆத்மாக்களாகிய நீங்கள் நாள் முழுவதும் பாவ செயல்கள் எதுவும் செய்யாதிருப்பதற்காக அட்டவணை ஒன்றை வைத்திருக்க விரும்புகின்றீர்கள். எனினும் மாயை அட்டவணையை வைத்திருக்க உங்களை அனுமதிப்பதில்லை. நீங்கள் மாயையின் பிடிக்குள் சிக்கிக் கொள்கிறீர்கள். நான் ஓர் அட்டவணையை வைத்திருக்க வேண்டும் என உங்கள் இதயம் கூறுகிறது. வியாபாரிகள் எப்பொழுதும் தங்கள் லாப நஷ்ட கணக்கை வைத்திருக்கின்றனர். இது உங்கள் மிகப்பெரிய கணக்காகும். இது 21 பிறவிகளுக்கான வருமானம். எனவே நீங்கள் கவனக்குறைவாக இருக்கவோ அல்லது எந்த தவறுகளும் செய்யவோ கூடாது. குழந்தைகளாகிய உங்களில் சிலர் கவனக்குறைவானவர்களாகி பல தவறுகள் செய்கின்றீர்கள். சில குழந்தைகள் இந்த பாபாவை சூட்சும லோகத்திலும் அத்துடன் சொர்க்கத்திலும் பார்க்கின்றனர். இந்த பாபாவும் பெரும் முயற்சி செய்வதுடன் தொடர்ந்தும் ஆச்சரியப்படுகின்றார். நான் பாபாவின் நினைவிலேயே நீராடுகின்றேன். எனது உணவை உண்கின்றேன். இருந்தும் நான் அவரை மறந்து விடுகின்றேன். பின்னர் மீண்டும் அவரை நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றேன். இது மிகப்பெரிய பாடமாகும். இதில் எவ்வித கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. கீதையில் கூறப்படுகிறது, உங்கள் சரீரங்களையும் சரீர உறவினர்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். அப்பொழுது ஆத்மா மாத்திரமே எஞ்சி இருக்கின்றார். உங்கள் சரீரத்தை மறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்களே தூய்மையற்றவர்களாகவும் தமோ பிரதானமாகவும் உள்ளனர். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என மனிதர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என்று அவர்கள் கூறுகின்றனர். அத்துடன் அவரும் ஓர் ஆத்மாவாக இருப்பதனால் ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என அவர்கள் கூறுகின்றனர். தமோகுணி மனிதர்கள் தமோகுணி கற்பித்தல்களையே கொடுக்கின்றனர். அவர்களால் உங்களை சத்தோகுணி ஆக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தமோ பிரதானம் ஆகிறீர்கள்.
அனைத்தும் முதலில் சத்தோ பிரதானமாக இருந்து பின்னர் சத்தோ ரஜோ தமோ நிலைகளின் மூலமாக செல்கின்றன. ஸ்தாபனையும் விநாசமும் இருக்கின்றன. தந்தை புதிய உலகின் ஸ்தாபனையை தூண்டுகின்றார். பின்னர் இப்பழைய உலகின் விநாசம் இடம்பெறுகிறது. கடவுளே புதிய உலகை படைப்பவர். இப்பழைய உலகம் மாற்றமடைந்து புதியதாகும். இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் புதிய உலகிற்கான அடையாளங்கள். அவர்களே புதிய உலகின் அதிபதிகள் ஆவார்கள். திரேதாயுகம் கூட புதிய உலகம் என அழைக்கப்படுவதில்லை. கலியுகம் பழைய உலகமும் சத்யுகம் புதிய உலகமும் ஆகும். கலியுகத்தின் இறுதிக்கும் சத்யுகத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் இந்த சங்கமயுகம் இருக்கிறது. ஒருவர் MA அல்லது BA பட்டம் படித்து மிக மேன்மையானவர் ஆகின்றார். நீங்கள் இக்கல்வி மூலம் அதிமேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். அவர்களை அதிமேன்மையானவர்கள் ஆக்கியவர் யார் என்பதை உலகிலுள்ள எவரும் அறிய மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி அறிவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரினதும் வாழ்க்கை வரலாற்றையும் அறிவீர்கள். இது ஞானமாகும். பக்தி மார்க்கத்தில் இந்த ஞானத்தின் எதுவுமே இருப்பதில்லை. அவர்கள் உங்களுக்கு பௌதீக கிரியைகளையே கற்பிக்கின்றார்கள். பெருமளவு பக்தி இடம் பெறுகிறது. அவர்கள் அதை பற்றி அதிக அளவில் பேசுகின்றனர். இது மிக அழகாக தோன்றுகிறது. ஒரு விதையில் என்ன அழகு இருக்கிறது? இத்தகைய சின்னம் சிறிய விதை மிக பெரிதாக ஆகின்றது. அது பக்தியின் விருட்சமாகும். பல பௌதீக கிரியைகள் இருக்கின்றன. இந்த ஞானத்தில் ஒரே ஒரு வார்த்தையே இருக்கிறது, மன்மனாபா. தந்தை கூறுகின்றார், தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவதற்கு என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றும் சந்தோஷமற்றும் இருக்கின்றனர். ராமராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் உள்ளனர். ராமராஜ்யம், ராவண ராஜ்யம் என்ற சொற்பதங்கள் இருக்கின்றன. குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எவரும் ராமராஜ்யத்தை பற்றி அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்கிறீர்கள். வேறு எவருமன்றி நீங்கள் மாத்திரமே 84 பிறவிகளின் ரகசியத்தை அறிவீர்கள். கடவுள் மன்மனாபா என்று கூறுகின்றார் என மற்றோர் கூறினாலும் அதனால் என்ன? எவ்வாறு நீங்கள் முழுமையான 84 பிறவிகளையும் எடுத்திருக்கின்றீர்கள் என அவர்களால் விளங்கப்படுத்த முடியாது. சக்கரம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. கீதையை உரைப்பவர்களிடம் சென்று அவர்கள் கூறுவதை கேளுங்கள். இந்த ஞானம் முழுவதும் இப்பொழுது உங்கள் புத்தியில் சொட்டு சொட்டாக ஏறுகிறது. பாபா உங்களிடம் கேட்கின்றார், நாங்கள் முன்னர் சந்தித்திருக்கின்றோமா? நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள், ஆம் பாபா, நாங்கள் முன்னைய கல்பத்தில் சந்தித்தோம். பாபா உங்களிடம் கேட்டதும் நீங்கள் அதற்கு அர்த்தத்துடன் சரியான பதில் கூறுகின்றீர்கள். நீங்கள் வெறுமனே கிளிகளை போன்று பேசுவதில்லை. பின்னர் பாபா கேட்கின்றார், ஏன் நாங்கள் சந்தித்தோம்? நீங்கள் எதை பெற்றீர்கள்? ஆகவே நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள், நாங்கள் உலக ராஜ்யத்தை பெற்றோம். அனைத்தும் அதில் அடங்கியுள்ளது. நீங்கள் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகின்றீர்கள் என்பதை கூறினாலும் உலக அதிபதி ஆகுவது என்பது அரசர், அரசி, தேவ வம்சம் போன்றவற்றை உள்ளடக்குகிறது. அரசன், அரசி, பிரஜைகள் அனைவருமே உலக அதிபதிகள் ஆகுவார்கள். இது மங்களகரமான வார்த்தைகளை பேசுதல் என அறியப்படுகிறது. நான் சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுவேன். அதற்கு சற்றும் குறைவாக அல்ல. தந்தை கூறுகின்றார், ஆம் குழந்தைகளே, முழு முயற்சி செய்யுங்கள். உங்களின் அட்டவணையை பார்த்து உங்களையே கேளுங்கள், இந்த நிலையில் நான் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியுமா? எத்தனை பேருக்கு நான் பாதையை காட்டி இருக்கின்றேன்? எந்த அளவிற்கு நான் குருடருக்கு ஒரு கைத்தடி ஆகிவிட்டேன்? நீங்கள் எந்த சேவை செய்யவில்லை என்றால் பிரஜைகளில் ஒருவராகவே ஆகுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இதயத்தை கேளுங்கள், நான் இப்பொழுது இந்த சரீரத்தை நீக்க நேரிட்டால் என்ன அந்தஸ்தை பெறுவேன்? இலக்கு மிக உயர்வானது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில குழந்தைகள் தாங்கள் உண்மையிலேயே நினைவில் இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வதால் அட்டவணையை வைத்திருப்பதில் என்ன பயன் என்று நினைக்கின்றனர். அதுவே மனம் தளர்ந்து போகுதல் எனப்படுகிறது.
அவ்வாறாகவே அவர்கள் கற்கின்றார்கள். அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. வெறுமனே அமர்ந்து கொண்டு தங்களை மிகவும் திறமைசாலி என்றோ நீங்கள் இறுதியில் தோல்வியடைவீர்கள் என்றோ நினைக்காதீர்கள். நீங்கள் உங்களுக்கு நன்மை பயக்க வேண்டும். உங்களின் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னாலேயே இருக்கின்றன. நான் கற்று இவ்வாறாக வேண்டும். இதுவும் ஓர் அற்புதமே ஆகும். கலியுகத்தில் அவர்களின் ராஜ்யம் இருப்பதில்லை. சத்யுகத்தில் அவர்களின் ராஜ்யம் எங்கிருந்து வந்தது? அனைத்தும் இக்கல்வியிலேயே தங்கி உள்ளது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்று தேவர்கள் வெற்றியடைந்து ராஜ்யத்தை பெற்றதாக இல்லை. எவ்வாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற முடியும்? கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் மத்தியில் கூட யுத்தம் இடம்பெறவில்லை. யுத்தம் பற்றிய விஷயம் அர்த்தமற்றது. முதலில் தந்தை கூறுவதை அவர்களுக்கு கூறுங்கள். சரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரமற்றவர்களாகவே வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சரீரமற்றவர்களாகவே வீடு திரும்ப வேண்டும். தூய ஆத்மாக்களால் மாத்திரமே வீடு திரும்ப முடியும். தமோ பிரதானம் ஆத்மாக்களால் வீடு திரும்ப முடியாது. ஆத்மாக்களின் இறகுகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. மாயை உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்கிவிட்டால் நீங்கள் தமோ பிரதானமாக இருப்பதால் தொலைவில் உள்ள அப்புனித இடத்திற்கு பயணிக்க உங்களால் முடியாது. ஆரம்பத்தில் நீங்கள் பரந்தாமத்தில் வசித்தீர்கள் என ஆத்மாக்களாகிய நீங்கள் கூறுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஒரு பாகத்தை நடிப்பதற்காக பஞ்ச தத்துவங்களால் ஆன பொம்மைகளை ஷரீரத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர் சொர்க்கத்தில் வசிப்பவர் ஆகிவிட்டார் என மக்கள் கூறுகின்றனர். யார் அவ்வாறு ஆகியவர்? ஷரீரம் அங்கு சென்றதா அல்லது ஆத்மா அங்கு சென்றாரா? ஷரீரம் எரியூட்டப்பட ஆத்மா மாத்திரமே எஞ்சி இருக்கின்றார். ஆத்மாவால் இன்னமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. மற்றவர்கள் தங்களுக்கு கூறுவதையே மக்கள் தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் கூறுகின்றனர். பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் பக்தியை மாத்திரமே கற்பிக்கின்றனர். அவர்கள் எவரது தொழிலையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் கூறுகின்றனர், சிவனின் வழிபாடே அதி உயர்வானது, சிவனே அதி மேலானவர், எனவே அவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அவர்கள் ஒரு மாலையையும் கொடுக்கின்றனர். அவர்கள் உங்களிடம் சிவா சிவா என கூறி மாலையின் மணிகளை உருட்டுமாறு கூறுகின்றனர். அவர்கள் ஒரு மாலையை எடுத்து எவ்வித புரிந்துணர்வும் இன்றி தொடர்ந்தும் சிவா சிவா என மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருக்கின்றனர். குருமார் பல்வேறு வகையான கற்பித்தல்களை கொடுக்கின்றனர். இங்கு ஒரே ஒரு விஷயமே இருக்கிறது. தந்தையே கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்கள் வாய் சிவா சிவா என மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்க தேவையில்லை. ஒரு குழந்தை தனது தந்தையின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்குமா? இந்த விஷயங்கள் அனைத்தும் மறைமுகமானவை. நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என எவருமே அறிய மாட்டார்கள். முன்னைய கல்பத்தில் இதனை புரிந்து கொண்டவர்கள் மீண்டும் அதனை புரிந்து கொள்வார்கள். புதிய குழந்தைகள் தொடர்ந்தும் வருவார்கள். தொடர்ந்தும் விரிவாக்கம் இடம்பெறுகிறது. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது நாடகம் உங்களுக்கு காட்டுகின்ற காட்சிகள் அனைத்தும் பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பீர்கள். எதிர்காலத்தில் நிகழப்போகின்ற காட்சிகளை பாபா முன்கூட்டியே கொடுக்க மாட்டார். இல்லாது விட்டால் அது செயற்கையானது போன்று இருக்கும். இந்த விஷயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் புரிந்துணர்வை பெற்றுவிட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் விவேகமற்றவர்களாக இருந்தீர்கள். பக்தியும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருப்பதை போன்று நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பழைய உலகிலேயே தங்கியிருக்க போவதில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மாணவர்களின் புத்தியில் அவர்களின் கல்வி இருக்கிறது. உங்கள் புத்திகளும் பிரதான கருத்துக்களை கிரகிக்க வேண்டும். அவர்களில் முதலாவது விஷயமான ஆல்பாவை உறுதியாக்கப்பட்ட பின்னரே நீங்கள் மேற்கொண்டு தொடர வேண்டும். இல்லாதுவிட்டால் அவர்கள் தொடர்ந்தும் பயனற்ற கேள்விகளையே கேட்டுக் கொண்டிருப்பார்கள். கீதையின் கடவுள் சிவன் என்றும் அது முற்றிலும் சரியானதே என்றும் இன்னார் இன்னார் கூறுவதாக சில குழந்தைகள் கூறுகின்றனர். அவர்கள் இவ்வாறு கூறினாலும் அது அவர்கள் புத்தியில் இருப்பதில்லை. தந்தை வந்திருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தால்
தாங்கள் வந்து அத்தகைய தந்தையை சந்தித்து தங்களின் ஆஸ்தியை பெற விரும்புவதாக கூறியிருப்பார்கள். ஒருவர் கூட அந்த நம்பிக்கையை கொண்டிருப்பதில்லை. ஒரு நபர் கூட அத்தகைய கடிதத்தை உடனடியாக எழுதியிருக்கவில்லை. இந்த ஞானம் மிக நல்லது என அவர்கள் எழுதினாலும், தாங்கள் நீண்ட காலம் பிரிந்திருந்தவரும் பக்தி மார்க்கத்தில் தாங்கள் தேடி அலைந்தவரும் இப்பொழுது அவர்களை உலக அதிபதிகள் ஆக்குவதற்கு வந்திருப்பதற்குமான அத்தகைய அற்புதமான தந்தையிடம் ஓடி வருவதற்கான தைரியம் அவர்களிடம் இல்லை. அவர்கள் பின்னரே வெளிப்படுவார்கள். தந்தையே அதிமேலானவரான கடவுள் என்பதை அவர்கள் இனம் கண்டு கொண்டிருப்பின் அவர்கள் அவருக்கு உரியவர்களாகவே இருக்க வேண்டும். அவர்களின் புத்தி திறந்து கொள்ளும் வகையில் நீங்கள் அத்தகைய விளக்கத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளும் பொழுதும் உங்கள் ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு நேரத்தை ஒதுக்குவதுடன் நினைவில் இருப்பதற்கும் முயற்சி செய்யுங்கள். ஒரு பொழுதும் அசுர செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். 2. உங்களுக்கும் பிறருக்கும் நன்மை செய்யுங்கள். கற்று மற்றோருக்கும் கற்பியுங்கள். உங்களை அதி திறமைசாலி என கருதாதீர்கள். நினைவு சக்தியை சேமியுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உலகிற்கு பாக்கியத்தை அருள்பவராகி பெயரையும் புகழையும் துறப்பதனால் அனைவரினதும் அன்பையும் பெறுவீர்களாக. தந்தை பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என அவர்கள் கூறியிருப்பினும் தந்தையின் பெயரே அதிகம் நினைவு கூறப்பட்டு வருகிறது. அதேபோல் நீங்களும் தற்காலிகமான பெயருக்கும் புகழுக்கும் அப்பாற்பட்டு செல்ல வேண்டும். அப்பொழுது நீங்கள் சதா காலமும் அனைவராலும் நேசிக்கப்படுவீர்கள். பெயருக்கும் புகழுக்கும் யாசிப்பவர்களாக இருப்பதை துறப்பவர்களே உலகிற்கு பாக்கியத்தை அருள்பவர்கள் ஆகின்றார்கள். உங்கள் கர்மத்தின் பலனே இயல்பா உங்கள் முன்னிலையில் அதன் முழு ரூபத்தில் வரும். ஆகவே எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளை கூட அறியாதவர்கள் ஆகுங்கள். பழுக்காத பழத்தை உண்ணாதீர்கள், ஆனால் அதை துறந்து விடுங்கள். அப்பொழுது பாக்கியமானது உங்களை தொடரும். ஸ்லோகம். நீங்களே தந்தையாகிய கடவுளின் குழந்தைகள் ஆதலால் உங்கள் புத்தியானது சதா சிம்மாசனத்தில் அமரட்டும். அவ்வியக்த இஷாரா. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. நீங்கள் விரும்பிய சேவையை பற்றி சிந்தித்து திட்டங்களை தீட்டலாம். ஆனால் என்ன நடக்குமோ என யோசித்தவாறு அதனை செய்யாதீர்கள். ஆனால் சரீரமற்றவராகவும் ஒரு பற்றற்ற பார்வையாளராகவும் இருந்தவாறு அதனை செய்யுங்கள். ஒன்றை சிந்தித்து அதற்கான ஒரு திட்டத்தை தீட்டுங்கள். பின்னர் உடனடியாக உங்கள் ஸ்திதியை வெறுமையாக்குங்கள். அந்த ஸ்திதிக்கான தேவை இப்பொழுது இருக்கிறது. முகில்கள் வந்து செல்வதை போல் உங்கள் சரீரமற்ற ஸ்திதி மூலம் மிகவும் இலகுவாக அனைத்து பாதகமான சூழ்நிலைகளையும் வெற்றி கொள்ள முடியும். சரீரமற்றவராக இருக்கின்ற ஒருவர் ஆட்டி அசைக்க முடியாதவராக இருந்தவாறு எந்த ஒரு விளையாட்டையும் பார்க்கின்றார். ஓம் சாந்தி.